மாறி விடுகிறார்கள். அதனால தான் சொல்றாரு, அங்க போனீன்னா நீ கீழே போயிடுவ. ஏன்னா அங்க ஆசீர்வாதம் இல்லை, அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது. தவறான வழிமுறைகள், தவறான வாழ்க்கை பழக்க வழக்கங்கள், தவறான வாழ்க்கை, தேவனை அறியாத ஒரு நிலை. அங்க போய் அங்க சேர்ந்தீன்னா உன்னை அது கீழே இழுத்துரும்பா. நீ வந்து சேரணும்னா சரியான இடத்துல சேருங்கிறாரு. அப்பதான் நீ என்ன பண்ணுவ, மேலே போக முடியும். அப்ப கர்த்தரோடு கூட நமக்கு உள்ள உடன்படிக்கை என்கிறது ஒரு பெரிய இந்த கல்யாண ஒப்பந்தம் மாதிரி பாருங்க. அந்த ஒப்பந்தத்தில் நாமும் அவரும் ஒன்று போல ஆகிவிடும். அவர் உன்னதமான தேவன் மட்டுமல்ல, அவர் வானத்தையும் பூமி உண்டாக்குனவர் உடையவர் என்று மட்டுமல்ல, நாமும் வானத்தையும் பூமி உடையவர்களாக மாறிவிடுகிறோம். அவர் எப்படியோ அது போலவே நாமும் மாறிவிடுகிறோம். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அவர் மட்டும் வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவன் அல்ல, நானும் அந்த தேவனுடைய பிள்ளையாகி விடுகிறேன், அவருடைய குடும்பத்தில் ஒருவனாகி விடுகிறேன். நானும் வானத்தையும் பூமியும் உடையவனாகிய சாம் அப்படின்னு ஆயிடுறேன். அவர் என்னவோ அது போலவே நானும் ஆகிவிடுகிறேன். இருக்கீங்களா? ஹலோ. அதனால தான் அந்த காலத்தில் பாருங்க, யார் இது, காலேபா, அவங்க பொண்ணை கேட்டு வந்தான் ஒருத்தன். சொன்னார், நீ எத்தனை பேரை கொல்லுவேங்கிறார். முதல்ல காமிங்க. இப்போல்லாம் கேட்குறவங்க என்ன கேட்குறாங்க, எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கதையை வேற. நீ என்ன பண்ணல, எத்தனை சிங்கத்தை அடிப்ப, எத்தனை புலி அடிப்ப, எத்தனை யுத்தத்தில் ஜெயிப்ப, நீ என்ன பண்ண முடியும் முதல்ல காமின்றாரு. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கட்டி கொடுத்தா அவன் தன்னுடைய நிலவைக்கு இவ்வளோ இழுத்துருவான். எதையாவது ஒன்று சாதிக்கிறவனா ஒன்று காமி முதல்ல. நீ என்ன செய்ய முடியும், என்னை நிரூபித்து காண்பி. அப்போ கட்டி கொடுக்குற, அப்போ அவளையும் சேர்த்து நீ மேலே கொண்டு போ. ஒன்றுமே முடியாத ஆள் நீ ஒன்று அவளையும் சேர்த்து அப்பா வீட்டிலே நல்லா இருந்துட்டு போகலாம். அங்கே போனால் அதை விட அப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பாருங்க, நீங்களும் நானும் இந்த பாவ உலகத்திலே பாவ சந்ததியில் பிறந்தவர்களாக இருந்தோம். இயேசுவை விசுவாசித்து இயேசுவோடு வந்து சேர்ந்து கொண்ட உடனே இது ஒரு கல்யாணம் மாதிரி பாருங்க. அவரோடு வந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கைக்குள்ளானும். இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுகிறது, நாம் இருக்கிற இந்த ஸ்தானத்திலிருந்து நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. கீழே போக சான்ஸே இல்லை, மேலே வர்றதுக்கு தான் எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கீழே போக வேண்டிய அவசியமே, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பேரில் விசுவாசத்தை வைத்தீங்களோ அன்னைக்கே உன்னதமான தேவன் வானத்தையும் பூமி உடைய தேவனோடு கூட இணைக்கப்பட்டு விட்டீர்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருப்பீர்கள் நீங்களும். ஒன்றும் இல்லை, விசுவாசத்தில் வாழ வேண்டும், விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அவர் சொல்றதை செஞ்சா போதும், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் உயர்வையும் நீங்கள் காண்பீர்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்க. இப்போ உடன்படிக்கை உங்களுக்காக கொண்டு வந்து விட்டது.